ஜனநாயகன் ட்வீட் போட்டிருந்தீங்க. ஜனநாயகன் நான் ட்வீட் போட்டிருந்தேன். உலகிலேயே பெரிய ஜனநாயகனாக இன்று கொண்டாடப்படுவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். ஜனநாயகத்தை தாண்டி அவர் எதையுமே செய்தது கிடையாது. 1975 அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்து கருத்து சுதந்திரத்தை நெறித்தவர்கள் இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. அதுவும் காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க கலையையும் அரசியலையும் ஒன்றும் செய்யக்கூடாதான். பல திரைப்படங்கள் தடை செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. எல்லாத்தோட எனக்கு அண்ணன் இளங்கோவன் திமுக பேசுறாரு, ஆகா திரைத்துறையினரெல்லாம் அடிக்கி ஒடுக்கி அரசியல் செய்யக்கூடாதான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு தியேட்டரை கூட கொடுக்காம இருக்கிறீங்க. அதனால முதலில் இருந்தே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் இந்த சென்சார் சர்டிபிகேட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சட்ட விதிகளின்படி அது நடக்க நானே சொல்லியிருக்கேன். சட்ட விதிகளின்படி அது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்துவிட்டு வெளியாகட்டும், அந்த வெளியிடும் நாளை நாங்களும் காத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு அரசியல் செய்ய வேணாம். அதாவது விஜய் அரசியல் செய்தா பரவாயில்ல, விஜயோட படத்தை வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸும் திமுகவும். யார் அவரை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ இப்ப பொங்கி 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 அவருக்கு அப்படியே ஒரு ஆதரவு வருகிறது. இதை விஜய் கண்டு ஏமாற வேண்டாம் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.